பரோட்டா ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ முதல்ல பரோட்டான்றது எதுல தயாரிக்கிறோம்? மைதா மாவு. இந்த மைதா மாவு எதுல இருந்துங்க கிடைக்குது? கோதுமை. இந்த கோதுமையில வீட் ஜெர்ம்ஸ் சொல்லக்கூடிய முளையை நீக்கி ஃபைனலா அந்த நுண்ணிய பார்ட்டிகல்ஸ் நல்லா அரைச்சி கிடைக்கக்கூடிய ஒரு ஃபைன் பார்ட்டிகல்ஸ் தான் மைதா மாவுன்னு சொல்றோம். இப்படி அரைச்ச மைதா மாவை ஒயிட் ஆக்குறதுக்கு சில கம்பெனிஸ்ல நார்மலா காட்டுல உலர்த்தி அப்படியே கொடுப்பாங்க. பட் சில கம்பெனிஸ் ப்ளீச்சிங் ஏஜென்ட்னு சொல்லக்கூடிய பென்சைல் பெராக்சைடு போட்டு அதை நல்லா ப்ளீச் பண்ணி ஒயிட்டா ஆக்குவாங்க. அப்போ இந்த பென்சைல் பெராக்சைடு கலந்த மைதா மாவு உள்ள போச்சுன்னா உடனே விஷமா மாறிடுமா? அப்படின்றது இல்லை. கவர்மெண்ட் என்ன அளவு சொல்லியிருக்கோ அதை மட்டும் தான் அவங்க கலக்கணும். அப்போ அந்த அளவுல கலந்து ப்ளீச் பண்ணும்போது இது விஷமா மாறுறதுக்கு வாய்ப்பு மிக குறைவு. ஆனா இந்த நார் சத்து கம்மியா இருக்கக்கூடிய, அதே சமயத்தில் கார்போஹைட்ரேட் சொல்ல மாவு சத்து அதிகமா இருக்கக்கூடிய இந்த பாமாயில் சேர்த்து ஃபேட் அதிகமா இருக்கக்கூடிய இந்த பரோட்டாவை சாப்பிட்டா என்ன நடக்கும்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்லை. அப்ப என்ன சார் குட் நியூஸ்? என்னவா இருக்கும்? வீட்டுல மாசத்துக்கு ஒரு வாட்டியோ இல்ல 2 வாட்டியோ பாமாயில் சேர்க்காம சுத்தமான எண்ணெயில சமைச்சு நீங்களே சாப்பிட்டுங்க. இல்ல தரமான ஹோட்டல்ல தவிர்க்க முடியாத காரணங்கள் இருந்தா வேற வழி இல்லைன்னா அப்பத்திக்கு சாப்பிட்டுக்கோங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா 5 கோடி பேரு 5 கோடி தடவை 5 பைசா பத்திரம்னா பெரிய தப்புங்க.